بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் ஒரு முக்கியமான திக்ர் பற்றி பார்க்க இருக்கிறோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக இந்த 3 திக்ர்களை செய்து வாருங்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸினை நபித்தோழர் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே 5445வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமல்கள் செய்யக்கூடிய நாட்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் அமல்களே. எனவே அதிகமாக இந்த நாட்களை பயன்படுத்துவதை கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய முயற்சி செய்வீராக. இந்த நாட்களிலே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை, அதேபோல் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அவனை விட மிக பெரியவர்கள் யாரும் இல்லை என்று அதிகமாக கூறி வருவீராக என்று நபித்தோழர் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து நெஞ்சில் நிறைந்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த திக்ரை நாமும் அதிகமாக சொல்லி இது பற்றி அடுத்தவர்களுக்கும் கூறி அவர்கள் பயன்பெறுவதற்கும் நாம் வழிவகுப்போமாக. எம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.